Hi guys, welcome to our channel. Today இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் என்னன்னா எங்கே மோட்டோ vlogகும் இல்ல எங்கே போறதும் இல்ல. சோ இன்னைக்கு நான் பார்க்க போற விஷயம் என்னன்னா ஃபிஷ் பாபிக்யூ எப்படி பண்றதுன்னு தான். நான் காரமார செய்ய போறேன்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பா எங்க சேனல்ல இதுவரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். ஓகே, வீடியோல போமா. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, மீன் ரெண்டையும் க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டில் க்ளீன் பண்ணுவோமே மீனை. ஓகே, அப்படியே க்ளீன் பண்ணுங்கள். இப்போ மீனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இதில் இந்த ரத்தம் இதெல்லாம் மீக்குதுன்னா ஓகே ஃபுல்லாக க்ளீன் ஒன்று பண்ணி வாட்டர் வாஷ் ஒன்று பண்ணணும். ஓகே, மீனை நல்லா இப்படி வாஷ் பண்ணி கொள்ளணும். நல்லா க்ளீன் பண்ணி அந்த ரத்தம் அது இதெல்லாம் மீக்குதுன்னா ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஓகே காய்ஸ், இப்போ என்னண்டா நல்ல மீனை கழுவி எடுத்துக்கொண்டோம். இப்போ இதுக்கு இந்த மிக்சிங் இருக்குது இல்லையா, ஸோ அதை பூசணும். அதை அந்த புளி உப்பு அதெல்லாம் சரியாக வர்றதுக்கு அதை பூசணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் நல்லா இந்த மீனுக்கு படணும்னா பேசலாம். அந்த மீனுக்கு மேலே நாங்கள் கீறி கொள்ளணும். பாருங்கள், இப்போ எப்படி கீறுறது காட்டுறேன். இப்படி சின்ன சின்னதாக கீறி எடுத்துக்கொள்ளணும். எடுத்துகிட்டு இதுக்குள்ளே தான் இதுக்குள்ளே மற்ற மீனில் நடு பகுதி இது. ஸோ அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, நான் அடுத்த இதில் காட்டுறேன். ஸோ ஓகே, இப்போ வெட்டி எடுத்துக்கொண்டாச்சு. ஸோ இப்போ அடுத்தது நாங்கள் பார்க்குறது என்னன்னா, இதுக்கு என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ அதை காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ இதுதான் அந்த மிக்சிங். ஸோ நாங்கள் இந்த ஃபிஷ்ஷுக்கு பாபிக்யூக்கு போட போகிற மிக்சிங்க்கு தேவையான பொருட்கள் தான் இதெல்லாம். ஸோ இது என்னென்னா, வெங்காயத்தை இப்படி நறுக்கி எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் செஞ்சுக்கொள்ளணும். அங்கிட்டு எங்களுக்கு தேவையான அந்த பாபிக்யூக்கு போடுற மசாலா, அடுத்தது மிளகாய்த்தூள், மற்றது மஞ்சத்தூள், அடுத்தது புளி கரைச்சி எடுத்துக்கொண்டோம். அடுத்தது தயிர். தயிர் எதுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த பேஸ்ட் கொஞ்சம் நல்லா திக்காக ஈக்கிறதுக்கு. மற்றது தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கொள்ளுங்க. அங்கிட்டு காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஸோ அதை பச்சை மிளகாய் அதை எடுத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ஓகே, இதை எப்படி நாங்கள் செய்ய போகிறோம்ன்றதை பாருங்கள். இப்போ நாங்கள் இந்த கிரைண்டரில் எல்லாத்தையும் போட்டு அரைக்க மிக்ஸ் பண்ண போகிறோம். வெட்டின வெங்காயத்தெல்லாம் போட்டுக்கொள்வோம். இது பூண்டு, இஞ்சி பேஸ்ட், அடுத்தது இந்த புளி அரைச்சி வச்ச புளி, அடுத்த மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் மிளகாய்த்தூள், பாபிக்யூ மசாலா. ஸோ எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணியாச்சு. கடைசியாக எங்களுக்கு காரம் கொஞ்சம் சேர்த்துக்கொள்றதுக்காக பச்சை மிளகாய், மற்றது லெமன் கொஞ்சம் புரிஞ்சு கொள்வோம். அடுத்தது உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. கடைசியாக தயிரை கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளும்.
செஞ்சாச்சு. பாபிக்கு போடுற இதை தான் அதை மீனுக்கு பூச போகிறோம். நாங்களே இந்த பாபிக்கு செய்கிற மிக்சிங் எப்படின்னு காட்டினோம். ஸோ இப்போ இதை அப்படியே இந்த மீனுக்கு அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே பூசணும். இதை நல்லா எல்லா இடத்துக்குமே இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற துண்டு எல்லாம் மற்றது உள்ளுக்கு, ஸோ எல்லா இடத்துக்குமே பூசிக்கொள்ளணும். ஓகே காய்ஸ், இப்போ என்னாண்டா அந்த ஃபுல்லாக அந்த மிக்சிங்கை ஃபுல்லாக பூசி அப்ளை பண்ணி வச்சுக்கிறோம் 2 மீனுக்குமே. இப்போ ஒரு 30 மினிட்ஸ் சரி இதை அப்படியே வைக்கணும். என்னென்னா இதில் உள்ள உப்பு இதெல்லாம் புளியெல்லாம் நல்லா பிடிப்பட்டதுக்காக இது ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வைக்கணும். ஸோ நாங்கள் அடுத்தது போயிட்டு அடுப்பை கூட்டுவோம். நெருப்பை போட்டு தாறுமாற பற்றி முடிஞ்ச போல இதை கனவு வரும் இல்லையா, அது மாதிரி வெயிட் பண்ணணும். நல்லா பற்றணும் நெருப்பு. நல்லா பற்றி முடிஞ்ச போகிறோம் வைக்க போல காட்டணும் இல்லையா. நல்லா தணல் வந்துட்டு இப்போ நாங்கள் ஃபிஷ் தான் வைக்க போகிறோம். ஒரு 2 ஃபிஷ்ஷையும் முறைதியாக வச்சுட்டா லேஸு. ஃபிஷ்ஷை வச்சாச்சு. ஒரு சைடு வந்து சரியாக வெந்துருச்சு. இப்படியே நான் மற்ற ஆப்போசிட் சைட் திருப்பி போட போகிறோம். செம்மையாக வெந்துக்குதுடா. தலை தான் ஓடுது அங்கிட்டும் இங்கிட்டும். ஓகே, ஒன்று செம்மையாகவே வந்துருச்சு. ஸோ அடுத்தது ஓகே, அதுவும் நல்லாவே வந்துச்சு. வாவ், செம்மையாகவே இருக்குது. எங்களோட பாபிக்கோ சாரி செம்மையாக வெந்துருச்சு பாருங்க, வேறு லெவல் ஆகிக்குது. ஓகே ஓகே, இதெல்லாம் ஃபைனல் டச் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே, முடிஞ்சிருச்சு. படமாக செஞ்சு முடிச்சுக்கிறோம். வேறு லெவல் ஆகிக்குது. எனக்கு சோறு திங்கணும் போல ஆகிக்குது. ஓகே, ஃபஸ்ட்டில் திண்டு பாருங்க, அதே போல் சொல்கிறேன் எப்படி இது சரியா. வேறு லெவல் செம்மையாகிக்குது. நான் போட அந்த மிக்சிங் அதெல்லாம் வேறு லெவலுக்கு அப்படியே செட் ஆகிக்குது. ஓகே, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி இருக்குது. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிட்டு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் இதெல்லாம் பண்ணிடுங்க. பாய்.